guys, welcome back to my channel. It's me Sanjana. நீங்க பார்த்துட்டு சந்தனா பியூட்டி டிப்ஸ். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா CTM. What is CTM? CTM அப்படினா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியல. CTM ன்றது தெரிஞ்சவங்கன்னா ஓகே, தெரியாதவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ. So CTM னா ஃபர்ஸ்ட் வந்து cleansing, toning, moisturizing. நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எப்பவுமே CTM ரொம்ப முக்கியமா வேணும். very important. So CTM னா cleansing, toning, moisturizing. Cleansing ல வந்து face wash தான். நம்ம வந்து face wash வந்து ரெகுலரா one டேக்கு வந்து பாத்தீங்கன்னா twice ரெண்டு டைம் வந்து யூஸ் பண்ணலாம். in case ரொம்ப வந்து நான் வெளியில போறேன், ஆபீஸ் போறேன், பொல்யூஷன்லாம் எனக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படினா 3 டைம், அதுக்கு மேல வந்து யூஸ் பண்ணவே கூடாது. 2 டைம் 3 டைம் தான் அதிகபட்சமா நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அதுக்கு மேல வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்கின்ல வந்து நேச்சுரலாவே ஒரு சீபம்ன்ற ஒரு சுரப்பி வந்து சுரக்கும். அது வந்து சுரக்கிறது வந்து ஸ்டாப் ஆயிடும். நம்ம வந்து அடிக்கடி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தா அது வந்து சுரக்கிறது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். இதை வந்து பண்ணிடாதீங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோனிங் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல வந்து நிறைய போர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து டைட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கிறதுக்காக டோனிங் வந்து யூஸ் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசிங் வந்து நம்ம ஸ்கின் வந்து க்ளோவாக மாய்ஸ்சரைசிங்காக கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், கொஞ்சம் க்ளோவாக இருக்கணும், ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ அந்த ரீசன்னால நம்ம வந்து மாய்ஸ்சரைசிங் வந்து எல்லாருமே கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ என்னோட கிளென்சிங் வந்து பார்த்தீங்கன்னா கிளென்சிங்னா ஃபேஸ் வாஷ் தான். கிளென்சிங்கும் வந்து தனியாக இருக்குது. ஸோ ஃபேஸ் வாஷும் இருக்குது. நான் என்னோட ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா மாமா எர்த்தோட ஃபேஸ் வாஷ். இதை தான் வந்து நான் இப்போ வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபேஸ் வாஷ் தான் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். யூஸ் பண்ணுவேன் மார்னிங் அண்ட் நைட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாமா எர்த்தோட விட்டமின் சி ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா விட்டமின் சின்றது வந்து ஸ்கின் வந்து நல்லா லைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தென் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் வந்து இந்த சின்னலாம் வந்து கொஞ்சம் க்ளோனஸ் கிடைக்கும், உங்களுக்கு கொஞ்சம் க்ளோவிங்காக இருக்கும். ஸோ தென் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாமா எர்த்தோட ப்ராடக்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பேரபன் சல்ஃபேட் ஃப்ரீ. தென் அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து டாப் யூடியூபர்ஸே நிறைய பேர் வந்து மாமா எர்த்தோட பிராண்ட் பற்றி வந்து பேசாமல் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே பேசியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸான பிராண்ட் இது மாமா எர்த்தோட பிராண்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரபன் சல்ஃபேட் ஃப்ரீ, தென் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். நம்ம ஸ்கின்னுக்கு வந்து பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். டெர்மட்டாலஜி டெஸ்டட் அப்படின்னா தென் அதுக்கப்புறமா வந்து சூட் ஆஃப் ஆல் ஸ்கின் டைப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா என்ன அப்படின்னா பிம்பிள்ஸு ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா பிம்பிள்ஸ் வந்து அதிகமாகும். அது ஏன்னு தெரியல. ஆனால் எனக்கு வந்து இப்போது இடையில வந்து 1 வீக் முன்னாடி ஒரு பிம்பிள்ஸ் வந்தது. அந்த டைமில் வந்து நான் இது யூஸ் பண்ணேன். அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஆனால் பர்சனலி எனக்கு வந்து அப்படின்னா
தான் தெரிஞ்சிச்சு. பட் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க, இந்த மாதிரி நார்மல் ஸ்கின் அந்த மாதிரினா கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். பட் பிம்பிள்ஸு ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தால் இதை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டோனிங் வந்து பார்த்திங்கன்னா பயோடெக்கோடது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டு தான், நேச்சுரல் ப்ராடக்ட்டு. குக்கும்பர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் லைட்டன் பண்ணும், பயோ குக்கும்பர். இது வந்து பார்த்திங்கன்னா பம்ப் டைப்பில் நம்மளுக்கு வந்து கொடுக்கல, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு காட்டன் பேட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு காட்டன் பேட் எடுத்துகிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படியே ஒரு 5 minutes வந்து அப்படியே வந்து ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து மாய்ஸ்சரைசிங் பண்ணிக்கலாம். இந்த குக்கும்பர் வந்து பார்த்திங்கன்னா போர்ஸ் வந்து டைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும். டோனர்னாலே மஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறது போர் டைட்டன்ஸ்க்காக, ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசிங். எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகலாம், இப்போ தான் வந்து டோனிங் பண்ணேன். ஸோ ஒரு 5 minutes வந்து ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் இதை வந்து போடலாம். இது வந்து மாய்ஸ்சரைசிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கெமிக்கல் ஆட் பண்ணுற க்ரீம்ஸாக இருக்கட்டும், ஜெல் டைப், எந்த மாய்ஸ்சரைசிங் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறத விட ஒரு நல்ல ஒரு பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்கின்னுக்கு வந்து நல்லது. சூப்பர். அண்ட் ஸ்கின் வந்து நல்லா பார்த்திங்கன்னா ஒரு க்ளோவிங்காக கொஞ்சம் சஃப்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்கின் வந்து எப்போவுமே கிளியராக இருக்கணும். நம்மளுக்கு பிம்பிள்ஸ் இந்த மாதிரி வந்து எந்த இதுவுமே இல்லாமல், பிக்மெண்டேஷன், பிம்பிள்ஸ், பிளாக் ஸ்பாட் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கிளியராக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வந்து நான் எப்போவுமே ஆலோவேரா தான் யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசிங் கூட இது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பம்ப் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி பம்ப் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ட்ரை ஆயிடுச்சு ஓரளவு. இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். லைட்டாக எடுத்துக்கோங்க, இது நிறைய எடுக்கோங்க, லைட்டாக எடுத்துக்கிட்டாலே போதும். பாருங்க, நான் எடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸோ நான் இப்போ அப்ளை பண்ணிட்டேன் மாய்ஸ்சரைசிங். நம்ம ஸ்கின்னுக்கு எப்போவுமே மாய்ஸ்சரைசிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் எப்போவுமே பார்த்துக்கணும். அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா எப்போவுமே வந்து சிடிஎம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சிடிஎம் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு 1 month 2 monthsலேயே வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஒரு நல்ல ஸ்கின் வந்து உங்களுக்கே நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ மஸ்ட்டு யூஸ் சிடிஎம் வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ஜென்டிலாக பார்த்துக்கோங்க. தென் நம்ம எப்போவுமே நம்ம ஒரு கிளன்சிங்காக இருக்கட்டும், ஒரு டோனிங், மாய்ஸ்சரைசிங், இது எல்லாமே எப்பப்போ வந்து சிடிஎம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, டெய்லி மார்னிங் நம்ம எழுந்துப்போம் இல்லையா, மார்னிங் தூங்கி எழுந்துக்கும் போது அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணணும். தென் அதுக்கப்புறமா ஈவினிங் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சிடிஎம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். 3 times வந்து பண்ணிக்கலாம். தென் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே மேக்கப் இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுறோம். டெய்லி வந்து ஃபவுண்டேஷன், மேக்கப் இந்த மாதிரி வந்து நான் டெய்லி வந்து ஒர்க் போகும்போது இந்த மாதிரி என்னோடய ப்ரொஃபஷன் வந்து இந்த மாதிரி இருக்குது, மேக்கப் போட்டே ஆகணும், மேக்கப் போடாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நான் வந்து மேக்கப் வந்து போடுவேன். டெய்லி வந்து ஃபவுண்டேஷன் போடுவேன். இந்த மாதிரி 2 layer 3 layer வந்து காம்பேக்ட் இந்த மாதிரி
நிறைய வந்து போடுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெய்லி நைட் நம்ம தூங்கும் போது போயிட்டு வெளியில் போயிட்டு வரோம் இல்லையா, உடனே வந்து ஸ்கின் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி, கிளென்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மேக்கப் ரிமூவர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மேக்கப் ரிமூவர், மிஸ்லர் வாட்டர் ஏதாவது ஒன்று, பான்ஸில் வந்து மிஸ்லர் வாட்டர் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு மேக்கப் வந்து ஃபுல்லாக கிளியராக வந்து ரிமூவ் பண்ணிடணும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் அப்படியே தூங்க போனாலும் ஸ்கின் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகும், பிம்பிள்ஸ் நிறைய வரும். ஸ்கின்ல வந்து அந்த கெமிக்கல்ஸ்லாம் அப்சர்வ் ஆகி நைட்டு ஃபுல்லாக ஸ்டே ஆச்சுன்னா நம்ம ஸ்கின் என்ன ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்து தப்பை பண்ணாதீங்க. ஸோ நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி, சிடிஎம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மேக்கப்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிக்கோங்க. அந்த ஐலைனராக இருக்கட்டும், லிப்ஸ்டிக், எந்த இது நீங்கள் யூஸ் பண்ணாலும். ஸோ நான் வந்து மேக்கப்பே போட மாட்டேன், ஜஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக் தான் போடுவேன், ஜஸ்ட்டு வந்து லைனர் தான் போடுவேன், ஐலைனர் தான் போடுவேன், காஜல் தான் போடுவேன், எதுவாக இருந்தாலும் அதுவும் ஒரு மேக்கப் தான். ஏன் அப்படின்னா நீங்கள் அதோடையே அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா இந்த ஐ ஃபுல்லாக வந்து ஸ்மாஷ் ஆகிடும், ஒரு மாதிரி பிளாக்காக வந்து ஸ்மாஷ் ஆகிடும். லைனர்லாம் இப்படி பூசிக்கிச்சு, இப்படி வந்து ஃபுல்லாக வந்து ஸ்மாஷ் ஆயிடுச்சுன்னா அதுவே ஒரு கருவளையம் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. அதோடையே நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறது அந்தளவுக்கு நல்லதில்லை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிஸ்லர் வாட்டர் வச்சு, ஒரு காட்டன் பேடு ஏதாவது ஒன்று வச்சு வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா வந்து சிடிஎம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப முக்கியத்துவமாக தேவை. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆகுது பீல் ஆஃப் மாஸ்க், ஏதாவது ஒரு பீல் ஆஃப் மாஸ்க். ஏன் அப்படின்னா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்து இருக்கும் நம்ம ஸ்கின்ல. பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக பீல் ஆஃப் மாஸ்க் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுறது வந்து W ஸ்கொயரோடது, W ஸ்கொயர் பீல் ஆஃப் மாஸ்க்கு, சாக்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துரும். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஒரு வீடியோ கொஞ்சம் போட்டிருந்தேன், இப்போ இடையில அது வந்து கிளியராக விழலை. எனக்கு வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை, அதனால நான் அந்த வீடியோ வந்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் இதை வந்து போடலான்னு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பீல் ஆஃப் மாஸ்க் எப்படி பண்ணுறது, நம்ம ஸ்கின்ல வந்து எப்படி அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் விட்டுட்டு நம்ம எப்படி எடுக்கலாம், அந்த ப்ரொசீஜர் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம ஸ்கின்ல வந்து யூஸ் பண்ணுறது மாய்ஸ்சரைசிங் இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். தென் அதுக்கப்புறம் பாடிக்கு வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் வந்து ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு பாடி லோஷனாவது யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கிற மாதிரி. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனோட வந்துடும். ஸோ என்னோட வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு வாட்சிங். டேக் கேர். பாய்.